எனக்கு தினேஷ் தான் வேணும், அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். சரி, உனக்கு தினேஷ் தான். பட் இப்போ இந்த கணேஷ் என்ன பண்றது? நான் கணேஷ் கிட்ட போய் எல்லாமே சொல்ல போறேன். கணேஷ், நான் தினேஷோட பையனை 1 வருஷமா லவ் பண்றேன், நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், கடத்திட்டு போயாச்சும் நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் சொல்ல போறேன். மச்சான், நீ சொல்றதெல்லாம் பார்த்தா he might be into you. அவன் எமோஷனலா வீக்கா இருக்க 99% வாய்ப்பு இருக்கு. சி, நீ போய் அவனை ரிஜெக்ட் பண்றது தப்பில்ல, ஆனா நீ ரிஜெக்ட் பண்ண போற விதம் தப்பில்லாம இருக்கணும். நீ கணேஷ் கிட்ட போய் சொன்னா, நான் இந்த மாதிரி தினேஷ்னு ஒரு பையனை லவ் பண்றேன், நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி அவன் சூசைட் பண்ணிக்கிட்டா நீ என்ன பண்ணுவ? அதுக்காக தான் நான் இப்போ உங்களுக்கு கூப்பிட்டேன். லைக் இப்போ கணேஷ் கிட்ட போய் லவ் பத்தி சொல்றதுக்கு ஏதாவது நல்ல ஐடியா கூட. வெயிட், வாட்? நீ கணேஷை லவ் பண்றியா? கணேஷ் கிட்ட போய் நானும் தினேஷும் லவ் பண்றத பத்தி சொல்லணும் சொன்னேன், புரியுதா? மச்சி, எனக்கு தெரிஞ்சு கணேஷ் நீ என்ன சொன்னாலும் புரிஞ்சுப்பான்னு தான் தோணுது. அவன் கிட்ட போய் தெளிவா சொல்லிடு. இன்கேஸ் அவன் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணானா நான் பாத்துக்கிறேன். ஏய் கணேஷ் வந்துட்டான். உனக்கு அவன் கண்டிப்பா வேணாமாடி? ஓகே, நீ பேசிட்டு வா, நாங்க வெளியில வெயிட் பண்றோம். பை. ஹாய். ஹாய். ஹாய் பிரியா. ஹாய். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸா? இல்லை இன்ஸ்டாவில் ஸ்டோரி போடும்போது பார்த்துருக்கேன். ஓ, இன்ஸ்டா ஸ்டோரி எல்லாம் பாப்பீங்களா? சும்மா. ஏய் நில்றி, அவன லூஸ் ஆடி. கணேஷ் மாதிரி பையன் வேல்யூ தெரியாம பேசிட்டு இருக்கா. பேசாம அவன் அட்ரஸ் சொல்லு, என் வீட்டுக்கு அமிச்சுனா கல்யாணம் பண்ணிக்கிறேன். சும்மா காதல் கத்திரிக்காண்டு ரியாலிட்டி தெரியாம பேசிட்டு இருக்கா. அவ என் பேச்சு கேட்கவா போறா? அவ தினேஷ லவ் பண்றாடி. அவ தினேஷ நல்லா பாத்துப்பா. அவ தினேஷ பாத்துப்பா, ஆனா தினேஷ் அவளை பாத்துப்பானா? சும்மா பாத்துட்டான். ரம்யா, திவ்யா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா வாக்கி சாப்பிட வந்தோம். ஓ ஓகே, ஒரு நிமிஷம். சாப்பிட்டீங்களா? சாப்பிடல தினேஷ், ரொம்ப பசிக்குது. சரி வாங்க சாப்பிட போலாம். இங்க எல்லா டிஷ்ஷும் நல்லா இருக்கும். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? இல்லடி என்ன திவ்யா, பிரியா ஃப்ரெண்ட்ஸ்க்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க வைக்கலாம இருக்கேன். அதான் தினேஷ் நானும் சொல்லிட்டு இருந்தேன் அப்பல இருந்து. ரம்யா, ஐயோ சாரி. ஓகே, நீங்க 2 பேரும் பேசிட்டே இருங்க, நான் உள்ள போய் எல்லாம் கிளியரான்னு பாத்துட்டு வரேன். என்ன கிளியரா இருக்கான்னு பார்க்க போறாங்க. இல்ல, எனக்கு ஆக்சுவலா பயங்கரமான ஓசிடி, சோ அதான் உள்ள எல்லாம் கிளியரானு பார்க்க ஓ போறோம். சரி, நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க? அது மேனேஜ் பண்ற அளவுக்கு வருது, பிரச்சனை இல்ல. என்னாச்சு? தினேஷா? தினேஷா? உங்க பேரு தினேஷான்னு கேட்டாங்க. இல்லைங்க, என் பேர் கணேஷ். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் தினேஷ். கணேஷ், நாங்க ஒரு 2 minutes ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வந்துருவோம். பி ஹியர், இங்க உட்காருங்க. ஓகே. ஏய், தினேஷ் எப்படி இங்க வந்தா? அதாண்டி எனக்கும் தெரியல, சொல்லி வச்ச மாதிரி வந்து நிக்கிறான். அவனுக்கு நான் இங்க இருக்கேன் தெரியுமா? பாத்ரூம்குள்ளயா? ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள. தெரியாது. இங்க பாரு, அவனை எப்படியே டைவர்ட் பண்ணி கூட்டு போயிடும் ப்ளீஸ். ட்ரை பண்ணிட்டேன்டி. அவன் இங்கதான் சாப்பாடு நல்லா இருக்கும், இங்கதான் சாப்பிடுவேன்னு ஒத்த கால நிக்கிறான். ஷூ, தினேஷனை பார்த்தா எல்லாமே சொதப்பிடும்டி. நீயும் ரம்யாவும் எப்படி அவன் கிட்ட பேசி மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் எப்படியாவது கணேஷ் கிட்ட எஸ்கேப் ஆகி வந்துடுறேன். என்ன இருந்தாலும் அவனை பாத்துக்க கூடாது, புரியுதா? ப்ளீஸ் 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 ப்ளீஸ். சரி ஓகே, ப்ளீஸ் 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 போலாமா? ஓகேவா? ஓகே. ஓ, உள்ள வா. சொல்ல, என்ன பிளான்? தினேஷ் பிரியா பாத்திரக்கூடாது, அதான் பிளான். என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணுங்க, இட்ஸ் மை ட்ரீட். ஓகே. வேணடி, காசு இருக்கிற மாதிரி ட்ரீட்லாம் வைக்கிறான். அததான் நானும் சொன்னேன், திட்டுறீங்க. கணேஷ், என் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்க, நான் போயிட்டு இப்போ வந்துடுறேன். ஷூர். பட் எனி ப்ராப்ளம்? சே ப்ராப்ளம் ஒன்றும் இல்லையே. கொஞ்சம் நர்வஸாக இருக்கிற மாதிரி இருக்கு, அதான் கேட்டேன். ரம்யாவோட பாய் ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பட் கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். வந்துடுறேன். ஓகே. மச்சான் இன்ஸ்டாடி. ஓகேவா, ஆர்டர் பண்ணலாமா? வெயிட்டர். தினேஷ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும்போது வேற ஏதோ ஒரு பொண்ணு போய் பாக்குறீங்களே, அசிங்கமா இல்ல? ஏங்க, பொண்ணு யாரையும் பார்க்கலங்க, வெயிட்டர் கூப்பிடலாம் தான். ஓஹோ, பரவாயில்ல.
நீங்க பேசிட்டே இருங்க, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். ஏய் நான் இப்போ கணேஷ் கிட்ட கூப்பிட்டு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன்னு சொல்ல போறேன். ஓகேவா? ஓகே ஓகே. ஓகே 1 மினிட். ஹலோ கணேஷ், எனக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டடான வேலை வந்துச்சு, நான் இப்போ உடனே கிளம்பணும். இல்லை இன்னொரு நாள்லாம் மீட் பண்ண வேணாம் பிரியா. கணேஷ் எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு வர்க் வந்திருக்கு, நான் போய் தான் ஆகணும், திருப்பி எல்லாம் மீட் பண்ண முடியாது. நான் அதை சொல்லலை பிரியா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். சரி சொல்லுங்க. நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். எனக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதை உங்ககிட்ட நேரில் பார்த்து சொல்லலான்னு தான் வந்தேன், பட் சுச்சுவேஷன் அமையல. கணேஷ் ஒரு நிமிஷம். ஏன் மச்சான், அவன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றானாடா? நான் சொல்ல வேண்டியது அவன் சொல்லிட்டு இருக்கானா? ஓகே ஒரு நிமிஷம். என்ன திடீர்னு எப்படி சொல்றீங்க? நான் வீட்ல என்னென்னங்க சொல்றது? இல்லை அதுதான் இங்கே ப்ராப்ளமே. தயவு செஞ்சு என்னோட லவ் விஷயத்தை பற்றி வீட்டில் சொல்லிடாதீங்க, ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. சரிங்க, எங்க இருந்தாலும் நல்லா இருங்க, நான் உங்களுக்காக பண்றேன். தேங்க்ஸ் பிரியா. சரி மச்சான், கணேஷுக்கு ரம்யா தெரியாதுல்ல? அதெல்லாம் உனக்குலாம் தெரியாதுடி. ஆனா ரம்யாக்கு கணேஷ தெரியுமே. கால் பண்ணு. அவன் பிரியா கால் எடுக்கல. என்ன ஹாய் கணேஷ். ஹாய் ரம்யா, இவர் தான் பாய் ஃப்ரெண்டா? ஆமா ஆமா. ஹாய் ப்ரோ, ஐ எம் கணேஷ். ஹாய், ஐ எம் தினேஷ். ஓகே ரம்யா, கேரி ஆன். பாய் ப்ரோ. ஓகே. என்ன பாய் ஃப்ரெண்ட் கேட்டு போறாரு? நீ ஆமான்ற. இவர்தான் திவ்யாக்கு பார்த்த மாப்ள. திவ்யா வெளில தான் போயிருக்கா அவரை பாக்குறதுக்கு. பட் இவர் உள்ள தானே வராரு. ஏங்க நீங்க அதெல்லாம் கேட்காதீங்க, நான் ஏதாவது மாத்தி சொல்லிட்டு போறேன். என்ன வளர்றா? ஓகே, இவன் கிட்ட விட்டு போயிட்டாங்க. கணேஷ் வரா. ஹே பிரியா, வானம் போலாம். சரி நீங்க பேசிடுங்க. Bye. பாய். என்ன டேரக்டர் சார், நாளை அந்த டைம்ல என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன பண்றீங்க? ஹே நீ என்ன பண்றீங்க? உனக்கு கால் பண்ண எடுக்கவே இல்ல. அது ஒரு சின்ன வேலை. சரி, திவ்யாக்கு பார்த்த மாப்பிள்ள பாத்தியா? பாத்தேனே. அவனை பாத்தியா? நல்லா படிச்சிருக்கான், பாக்கும் நல்லா இருக்கான், வெல் செட்டில்டு, நல்ல வேலை, மாசமான சம்பளம். நீ ஏன் உங்க வீட்டுல கணேஷ் மாதிரி ஒரு பையனை பார்க்க சொல்லி மேரேஜ் பண்ணி கூடாது? ஹே, நான் ஹர்ட் அவன்லாம் யோசிக்காத. நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு நீ தினம் கஷ்டப்படுறத பார்த்தா தான் நான் ரொம்ப ஹர்ட் ஆவேன். நீ உன் வீட்டுல காட்டுற மாப்பிளைய கல்யாணம் பண்ணிட்டா நான் உன்னை திட்டுவேன், நீ பயப்படாத. நீ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும், அதான் எனக்கு வேணும். ஓ, வெளியே உன் ஃப்ரெண்ட் ரம்யா என்கிட்ட எவ்வளவு ஏர்ன் பண்றீன்னு கேட்டாங்க. என்கிட்ட சொல்ல பதிலே இல்லை. நானே உன்னை கஷ்டப்படுத்தணும், ரொம்ப பயமா இருக்கு. என்னடி நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன், நீ எதுவும் பதிலே சொல்ல மாட்டேற? டைரக்டர் சார், எனக்கு கணேஷ் மாதிரி நல்லா படிச்சிருக்கிற பசங்களை விட ஒரே ஒரு டிகிரி வச்சிருக்கிற தினேஷை தான் பிடிச்சிருக்கு. அப்புறம் இந்த நல்ல வேலை, மாசம் மாசம் சம்பளம் சம்பாதிக்கிற கணேஷ் மாதிரி பசங்களை விட கரியருக்காக கஷ்டப்படுற தினேஷை தான் பிடிச்சிருக்கு. இந்த ட்ரெஸ் எல்லாம் அயர்ன் பண்ணி டிப்டாப்பா நடக்கிற கணேஷ் மாதிரி ஆளுங்களை விட கசங்கி போன சட்டை, கரைச்சி விட்ட முடி, இவன் குளிச்சான இல்லைன்னு கூட தெரியாம இருக்கிற தினேஷை தான் பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த தினேஷ் போதும். ஹலோ மேடம், ஒரு பேச்சு தான் கணேஷ் மாதிரி மாப்பிளைய பாக்குறேன்னு கேட்டேன். நீ என்னமோ உனக்கே மாப்பிள பார்த்த மாதிரி பேசிட்டு இருக்க. ஆமாமா, பாத்தாங்க பாத்தாங்க. ஆமா, நீ ஏன் கணேஷ கல்யாணம் பண்ணக்கூடாது? நல்ல பையன், வெல் செட்டில்ட். ஐயோ, எனக்குலாம் அரேஞ்ச் மேரேஜ்லாம் வேணாம். ஆமா, உனக்கு ஏன்டி லவ் மேல இவ்ளோ வெறுப்பு? அதெல்லாம் பழைய காண்டு ப்ரோ. பாப்பலாம்.